அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த விசேஷம் மிகுந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு நாள் அமையிறது கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி என்ன இந்த நாளில் சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 9ஆம் தேதி, மாசி மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை நாளாக இருக்குது. திங்கட்கிழமைங்கிறது பொதுவாக சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அதே போல் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு தினம் அப்படின்னே சொல்லலாம். மாசியில் வர திங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா திங்கட்கிழமையும் சிவபெருமான் வழிபாட்டுக்குரியது தான். அதே போல் மாசி மாதங்கிறதும் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்குரியது தான். இது நமக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாசி மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதியானது இருக்குது. இந்த தேய்பிறை சஷ்டி நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், தீராத துயரங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வளர்பிறை சஷ்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வழிபாடுகளெல்லாம் செஞ்சுட்டு வரோம். அது நல்லது தான், ஏன்னா வளமான வாழ்க்கை அமையும். அதே போல் தீர வேண்டிய நம்மளுடைய கர்ம வினைகளெல்லாம் தீரணுங்கும்போது தேய்பிறை சஷ்டியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா தான் அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அதனால் இந்த நாள் ரொம்ப சிறப்பு. இந்த திதி எப்போ தொடங்குச்சு, எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா, நேற்று இரவு 10 மணி 2 நிமிஷங்கும்போது தொடங்கிடுச்சு. இது இன்று இரவு 11 மணி 58 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இதில் இன்னும் 2 ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 44 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான அதிபதியாக கொண்டவர் யார்? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் எது? 9. அது இந்த ஆங்கில தேதியில் அமைஞ்சிருக்குது. இப்படி விசேஷங்கள் நிறைந்த இந்த நாளில் ஏற்கனவே இன்று இரவுக்குள்ளார ஒரு வரி மந்திரம் 6 முறை சொல்லுங்கள் என்பது குறித்து நேற்று இரவே வீடியோ போட்டுட்டேன். இன்று இரவு 11 மணி 58 நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த சஷ்டி திதியானது இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அந்த மந்திரத்தை சொல்லலாம். இதன் மூலமாக குடும்பத்துக்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும்னே சொல்லலாம். அடுத்ததாக முடிஞ்ச வரைக்கும் இன்று மாலை 4 மணி 44 நிமிஷத்துக்குள்ளாரையோ அல்லது இரவுக்குள்ளாரையோ ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருந்தேன். துவரம்பருப்பும் இன்னொரு இலையும் வச்சு செய்யணும். அற்புதமான பலன் தரும். 3 நாளுக்குள்ளே 6 விதமான விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களினுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காம இருக்கிறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு பார்த்திங்கன்னா, இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு டைம் உங்களுக்கு இருக்காது. வீட்டுக்கு செய்யலாம் தான், ஒரு வேளை செய்யவே முடியாத சூழ்நிலை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு அலைச்சலில் இருக்கிறீங்க, செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கும்போது குறைந்தபட்சம் இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் கூட செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டுனாலும் செய்யலாம். ஆனால் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மட்டும் செய்ய முடியாது. குளிச்சுட்டு செய்கிறதுனா செய்யுங்க. என்ன செய்யணும், எத்தனை மணிக்குள்ளே செய்யணும்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முருகப்பெருமானுக்குரிய இந்த விசாக நட்சத்திரமும் சஷ்டி திதியோடு இணைஞ்சு இருக்கிறதுனால மாலை 4 மணி 44 நிமிஷத்துக்குள்ளார தான் நீங்கள் இதை செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். ஒருவேளை உங்களால் அந்த டைமுக்குள்ளார செய்ய முடியல, ஒருவேளை இந்த வீடியோவே அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்கள் கண்ணில் பட்டுச்சுங்கும்போது இரவு 11 மணி 58 நிமிஷத்துக்குள்ளே செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 4:44க்குள்ளேயே செய்கிறது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் சொல்கிறது ரொம்ப எளிமையான முறை தான். அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்கிறேன். அதை நீங்கள் குறைந்தபட்சம் 9 முறை எழுதுங்க அல்லது சொல்லுங்கள். இதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். சொல்கிறத காட்டில் எழுதுறது சிறப்பு. எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா சொல்கிறதும் சிறப்பு தான். இதை 9 முறைங்கிறத காட்டிலும் 18 முறை நீங்கள் எழுதுறது சொல்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பு. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு 18 முறை இது எழுதுறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படிங்கும்போது 9 முறை எழுதுங்க, இல்லைன்னா சொல்லுங்கள். சரிங்களா? ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிங்கனாவே கண்டிப்பாக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். தீராத பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களை விட்டு நீங்குவதற்கான வழியை இந்த ஒரு வரியானது காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓம் விசாகா போற்றி, ஓம் விசாகா போற்றி, ஓம் விசாகா போற்றி. இதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வரி மந்திரம்.
விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் ஜன்மித்ததுனால அவருடைய பேர் வந்து விசாகன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த சஷ்டி திதி இருக்கிறதுனாலையும் கூடவே வந்து இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் இந்த பெயரோடு சேர்த்து நம்ம இந்த போற்றியை சொல்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஓம் விசாகா போற்றி. இதை தான் நீங்கள் வந்துட்டு 9 முறை சொல்கிறது, 9 முறை எழுதுறது, அல்லது 18 முறை சொல்கிறது, 18 முறை எழுதுறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். முடிஞ்சால் நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் செக்ஷனில் கூட ஓம் விசாகா போற்றிங்கிற இந்த ஒரு வரியை டைப் பண்ணுறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாராலையும் நான் சொன்னது வந்து செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியல. ஆனால் ஒரு முறையாவது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ண முடியும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் அவங்க உங்களுடைய கமெண்ட்டை பார்ப்பாங்க. அதை பார்த்து அவங்களும் வந்துட்டு டைப் பண்ணுவாங்க. மேலும் அந்த மந்திரத்தை வந்து படிப்பாங்க. இதுக்கான புண்ணிய பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ வந்துட்டு இஷ்டப்படுறவங்க ஓம் விசாகா போற்றிங்கிற இந்த ஒரு வரியை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுறதுங்கிறதும் பண்ணுங்கள். நம்ம எந்த ஒரு வழிபாடும் இன்றைக்கி முருகப்பெருமானுக்காக பண்ணலை, விரதம் இருக்கலை, ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியல அப்படிங்கும் போதும் இந்த ஒரு விஷயமானது ரொம்ப ரொம்ப எளிமையானதாக இருக்கும். சரிங்களா? அதனால் எல்லாருமே வந்து இது தாராளமாக வந்துட்டு செய்யலாம். ஒன்றும் பெருசாக நம்ம செய்ய போகிறது கிடையாது. அமைதியான இடத்துல உட்காந்துக்கு போகிறோம். நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு நம்மளுடைய தீராத வினைகளெல்லாம் தீரணும்னு மனதார முருகப்பெருமானை வேண்டிக்கிறோம். மனசுக்குள்ளாரையே இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்கிறோம். அல்லது ஒரு பேப்பர் எடுத்து வச்சு நம்ம ப்ளூ கலர் பேனாவோ சிவப்பு நிற பேனாவையோ பயன்படுத்தி எழுதுகிறோம். இவ்வளவு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை நீங்கள் செய்வதன் மூலமாகவே அதிரடியான பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.